இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22, 23 நான் வாசிக்கிறேன். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும் பொழுது நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். அந்நாளில் நீங்கள் சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். அவருடைய பிதாக்களும் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். பாருங்கள், இந்த இடத்துல இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் உங்க பலரால் நிந்திக்கப்பட்ட அல்லது பலரால் துன்பப்படுத்தப்பட்டு புறம்பாக்கி தனிமைப்படுத்தப்பட்டிருந்தீங்கள்டா சந்தோஷமா இருங்க. எது நிமித்தம்? இயேசுடைய அன்பை சொல்லும் பொழுது, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது, உண்மையாக இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய அன்பை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லி ஆண்டவர் பக்கம் திருப்பும் பொழுது எதிர்ப்புகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனால் அது நிமித்தம் தள்ளப்படக்கூட நேரிடும். உங்களுடைய பெயர்கள் எல்லாவற்றையும் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி உங்களுக்கு நிந்தையும் அவமானத்தையும் வர வைப்பாங்க. அப்ப என்ன செய்யணுமா? ஒன்று, அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்பொழுது நாம் பாக்கியவான்களா இருப்போம். அதோடு மட்டுமல்ல, அந்த நாளில அந்த சூழ்நிலையிலே சந்தோஷப்பட்டு கலிகூற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏனென்றால் பரலோகத்தில் அதற்கான பலன் பெரிதாக இருக்குமா. நீங்க உண்மையா இருந்து கஷ்டப்படுறவங்க தானே அதிகம். அதனால கஷ்டப்படுறவங்களை பார்த்து அநேகர் சொல்லுவாங்க, நீ உண்மையா இருந்து உனக்கு என்ன பிரச்சனை மேல பிரச்சனை வருது, அடி மேல அடி விழுது. அநேக நேரம் உண்மையா இருக்கிறவங்க கூட இனி உண்மையா இருக்கணுமா, போதுமே, இதுக்கு மேல தாக்கு பிடிக்காது சொல்லி வேற ஏதாவது பாதை மாறிடலாம் என்று யோசிக்க தோண்டி விடுகிறது. இல்லை, வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். நன்மை செய்து பாட அனுபவிப்பது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. தீமை செய்து அல்ல, நன்மை செய்து. நன்மை செய்யும்போது பாடுகள் வரும், நெருக்கங்கள் வரும். அதுவும் இயேசுவுக்கு பிரியமாயிருந்து இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது இயேசுடைய அன்பு அவ்வளவு பெரிய அன்பு, ஜீவனே நமக்காக கொடுத்த அன்பு. அந்த அன்பை பெற்றவங்க ருசிச்சவங்க எப்படி சும்மா இருக்க முடியும்? ஆனால் அது நிமித்தம் வருகிற எதிர்ப்புகள் அநேக நேரம் உடைந்து போய் சோர்ந்து போக பண்ணி விடுகிறது. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறார். முறுமுறுக்க கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது, அந்த நேரத்திலே கோபப்படக்கூடாது, பழி வாங்கக்கூடாது, ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ருமேனியா தேசத்தை சேர்ந்த போதகர் ரிச்சர்ட் உம்ரான் ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்லும் பொழுது அவர் கைது செய்யப்படுகிறார். சிறைச்சல் எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ கஷ்டங்கள். வாரத்திற்கு ஒரு நாள் தான் கொஞ்சம் ரொட்டி துண்டு ஆகாரம் கிடைக்குமா. சரீரம் முழுதும் பிக்கப்பட்டு புண்கள், தள்ளும்புகள், வேதனைகள், அதன் மத்தியில ஒவ்வொரு நாளும் பாடுகளோடு சொல்லும் பொழுது ஒரு நாள் இந்த வசனம் அவருடைய கண்முன்பா வந்தாதாம், நாம் எந்த தவறுமே செய்யவில்லை, ஆனால் இவ்வளவு பெரிய தண்டனை என்று சொல்லி குடும்பத்தை விட்டு பிரிக்கப்பட்டு, உறவுகளை விட்டு பிரிக்கப்பட்டு, தனிமையான சிறையிலே பாடிக்கொண்டிருக்கிறோம் சொல்லும் இந்த வசனத்திலே சொன்னது, என்னுடைய நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. இந்த நிலைமையிலே நான் ஒருவரை கடந்து வந்திருக்கேன், இது நல்லதுக்கு தான், பாக்கியவானாய் கர்த்தர் பார்க்கிறான் என்று நன்றி சொல்வதோடு விட்டு விடாமல், இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கணும். நம்ம ஏன் சந்தோஷமா இருக்கக்கூடாது? துள்ளி குதித்த அந்த சிறைச்சாலைக்குள்ள உருண்டு எடுத்து சத்தமாய் சிரித்து பாட ஆரம்பித்தாராம். அவரை காவல் காத்து கொண்டிருந்த காவலர்களா ஒற்றி கவனித்தாங்களாம். இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுது என்று சொல்லி முடிவு கேட்டுட்டு உடனே ஓடி போனாங்களாம். நல்ல ஆகாரம், பிரெட், ஜாம், அந்த மாதிரி இதெல்லாம் உள்ள கொண்டு கொடுத்தாங்களா, ரொட்டி தொண்டலாம். இவருக்கு ஒண்ணுமே புரியல. வாங்கி சாப்பிட்டாரா. ஏன்னா வாரத்துக்கு ஒரு முறை தான் கொஞ்சோண்டு சாப்பாடு கிடைக்கும். இது என்ன இவ்வளவு கவனிக்கிறாங்களான்ட்டு நல்லா சாப்பிட்டாங்களாம். அதற்கு பிறகுதான் அவர் புரிந்து கொண்டாராம். ருமேனியா, ரஷ்யா அப்படி தேசங்களில் சிறையிலே அந்த கைதிகளுக்கு பைத்தியம் பிடித்துட்டு அவர்கள் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும், அப்படி ஒரு சட்டம் இருக்கிறது என்று சொல்லி யோசித்து பாருங்கள். இதுலயும் ஒரு நன்மை ஆண்டவர் மாற்றி கொடுத்தார். சந்தோஷம் வீணாய் போகவில்லையே. இதுதான் நம்முடைய ஆண்டவர். துன்ப நேரத்திலே, வேதனை நேரத்திலே, நெருக்கத்திலே உண்மையா இருக்கிறனால இழப்புகளை சந்தித்து மற்றவர்கள் இந்தியா சொல்லும் பொழுது நான் சந்தோஷப்படும் பொழுது ஆண்டவர் இன்னும் சந்தோஷத்தை கூட்டி கொடுப்பார். அந்த இடத்திலே சூழ்நிலை மாறும், அற்புதங்கள் நடக்கும். என் ஆண்டவர் துணை நிற்கிறத காண்பிப்பார். அதோடு மட்டுமல்ல, இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, உன்னதமான வாழ்க்கை, மகிமையான வாழ்க்கை, இயேசுவோடு வாழ்ற வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில பிரதிபலன் நிறைய இருக்கும். என் பிள்ளைகள் உண்மையா இருந்தாங்க, பாடுகளை சகிச்சாங்க,
நன்மை செய்தாங்க. அவர்களுக்கு எவ்வளவோ தீமை வந்தது, ஆனாலும் பொறுமையா சகித்துக் கொண்டாங்க. அதற்கான பிரதிபலனை கர்த்தர் கொடுப்பார். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஆனால் கவலைப்பட வேண்டாம். பாடுகளோடு வாழ்க்கை முடிந்து விடுவதில்லை. அப்படி முடிந்தாலும் பரலோகத்தில் மிகுந்த பலன் உண்டு. அந்த நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்ப்போம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எங்கள் பாடுகளை அறிந்திருக்கிறவர், வேதனைகளை அறிந்திருக்கிறவர், நிந்தனைகளை அறிந்திருக்கிறவர். ஒருவேளை உண்மையோடு இருந்து கடினமா உழைத்து எனக்கு அதற்கான எந்த ஒரு பிரதிபலனும் கிடைக்கவில்லை, எல்லாமே நஷ்டம், எல்லாமே கஷ்டம், என்னை யாரும் புரிஞ்சுக்கல, நிந்தனைகள் அவமானம் தான் குடும்பத்தை மூடி இருக்குது, சமாதானம் இல்ல, எங்க போனாலும் என்னை குற்றம் சாட்டுறாங்க, எது செய்தாலும் இன்னைக்கு தப்பா தான் இருக்குன்னு சொல்லி புலம்புகிற பிள்ளைகளை இன்னைக்கு நினைவு கூறுங்க. நீதி நிமித்தம் துன்பப்படுகிற பிள்ளைகள் ஏராளம் அப்பா. நன்மை செய்து இன்னைக்கு தீமை அனுபவிக்கிற பிள்ளைகளும் ஏராளம். அந்த பிள்ளைகளுக்கு இந்த நல்ல ஒரு தைரியத்தை கொடுங்க. இந்த சூழ்நிலையில சோர்ந்து போய் முடங்கி விடாதபடி தொடர்ந்து நன்மை செய்ய, தொடர்ந்து அன்பை மற்றவர்களுக்கு பறைசாட்ட பிரதிபலிக்கக்கூடிய பலனை கொடுங்க. வழிகளை திறங்க. அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. தைரியப்படுத்துங்க. இந்த நாளில சந்தோஷப்பட்டு கலிகூறத்தக்கதா கவலைப்படாமல் எங்களுக்கு இதற்கான பிரதிபலன்லாம் உண்டு தொடர்ந்து ஓட உதவி செய்யுங்க. செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் சோர்ந்து இருந்தா எனக்கு தைரியம் கொடுங்கப்பா. தொடர்ந்து நேர்வழியில ஓடட்டும், தொடர்ந்து நீதியை செய்யட்டும், உண்மையா இருக்கட்டும். இந்த நாமத்தை உயர்த்தட்டும். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். முடிவு வரைந்து நாம் உண்மையாக இருப்போம். பாடுகள் வரும், கஷ்டங்கள் இருக்கும், சோர்ந்து பின்வாங்க வேண்டாம். ஒரு நாள் அதற்கு முடிவும் வரும், அதிலே மேன்மை விளங்கும். இதன் சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். நிந்தனை